ஐ திங்க் முதல்ல எழுதின ஆத்தர் வந்து கிங் பூசி. என்ன உணர்ந்துக்கணும்னா இது வந்து ராஜாக்களால் எழுதப்பட்டது. இந்த நதியிலிருந்து டர்ட்டில் ஆமை வந்தது, அதனுடைய முதுகுல புள்ளிகள் போல ஏதோ குறியீடெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் வச்சு இவர் வந்து அந்த ட்ரையோகிராம் அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிப்பார். சில்க் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ராஜாக்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்காகவா? அது வந்து ஐ திங்க் எழுதி அதே ப்ரிசர்வ் பண்ணதே. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பயும் சைனாவில் ட்ரெடிஷன் என்னன்னா பரி பண்ணுவாங்க. பேம்பு டெக்ஸ்டை கண்டுபிடிச்சதை வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு கொண்டு வந்தவர் வந்து ரிச்சர்ட் வில்லம் அப்படிங்கிற ஜெர்மன். சைனீஸ் மெத்தட ஜெர்மன்ல இருந்தவர் கொண்டு வந்திருக்காரு இல்லையா? ரிச்சர்ட் வில்லம்ங்கிற என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு காரணத்துக்காக சைனாக்கு போவார். அங்கே மதம் சம்பந்தமான விஷயங்கள் எதையும் ஈடுபடாமல் அவர் இந்த மொழி, கலாச்சாரம், சீன தேசத்து பண்பாடு, ஐச்சிங் இது மேலே ஈடுபாடு ஏற்பட்டு அவர் சைனீஸில் உள்ள ஐச்சிங் படிப்பார். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சைனாவை ஆண்டவங்க 20 மன்னர்கள், 20 ராஜா. பொதுவாக அங்கே எப்படின்னா, ஆட்சி மாறும்போது லைப்ரரி, ரிச்சுவல்ஸ், அந்த மாதிரி மதம் சம்பந்தமான விஷயங்கள், வேற அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் குளிச்சிடுவாங்க. என்ன ஆச்சரியம்னா, இந்த ஒரு புக்கை மட்டும் 20 ராஜவம்சமும் பத்திரப்படுத்தி வச்சாங்க. ராஜாக்கள் பேட்டர்னைஸ் பண்ணாதான் இந்த மாதிரி விசித்தம் எல்லாம் கேரி ஃபார்வர்ட். அது கடந்து மங்கோலியாவில் இதுக்கு பேர் குலின். ஐச்சிங்கிறதா இத்தனை நேம்ல ஒவ்வொரு நாடுகள்ல வேற நாட்டில். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா சவுத் கொரியன் ஃபிளாக்ல ஐச்சிங் இருக்கு. தமிழ்நாட்டில் ஜோதிடம், எண்கணிதம், நாடி ஜோதிடம், இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் போனாலுமே அங்கே டேரோ கார்ட் ரீடிங், இந்த மாதிரி பல முறையான கணிப்பு மெத்தடுகள் இருக்குது. அதே மாதிரி சைனாவில் மிக பிரபலமாக இருக்கிற ஒரு கணிப்பு முறை என்ன பார்த்தோம்னா ஐச்சிங். தமிழ்நாட்டில் ஐச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. ஐச்சிங் சுப்பிரமணியன் அவர் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நம்ம ஐச்சிங் பற்றி நம்ம தமிழக மக்கள்கிட்ட இப்போ பரவாயில்ல தெரிஞ்சிட்டு வருது. இருந்தாலுமே ஐச்சிங் அதோட ஹிஸ்ட்ரி பற்றி மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நேயர்களுக்காக சொல்ல முடியுமா சார்? ஐச்சிங் முதல்ல எழுதின ஆத்தர் வந்து கிங் பூசி. ஓகே. என்ன உணர்ந்துக்கணும்னா இது வந்து ராஜாக்களால் எழுதப்பட்டது. ஓகே. இவர் முதல்ல எழுதினார். எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அந்த நதியிலேருந்து டர்ட்டில் ஆமை வந்தது, அதனுடைய முதுகில் புள்ளிகள் போல் ஏதோ குறியீடெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் வச்சு இவர் வந்து அந்த ட்ரையோகிராம் அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிப்பார். இந்த கோடு மாதிரி இருக்கும் அங்கே. ஓகே. இவர் தான் முதல்ல. இவருடைய காலம் நம்ம காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம் தோராயமாக. ஓகே. சில 1000 ஆண்டுகள் கழிந்த பிறகு கிங் வென் அப்படிங்கிறவர் இந்த ரைட்டிங்க்கு அடிஷன்ஸ் போடுவார். கிங் வென்னுடைய ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அட் த சேம் டைம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே. என்ன அப்படின்னா, கிங் வென் ஜெயிலில் இருந்தார். அப்போது ஷாங் அப்படிங்கிற ராஜவம்சத்தில் உள்ள ராஜாக்கள் ஆண்டுன்னு இருந்தாங்க. இப்போ கிங் வென் ஜெயிலில் இருக்கும்போது அவருடைய ஒரே துணை வந்து ஐச்சிங். இன்னைக்கு நாள் எப்படி போகும், நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மளுடைய உடம்பையும் உயிரையும் பத்திரமா பாதுகாத்துக்கணும், அது எப்படி அப்படிங்கிறதுக்கு இவர் ஐச்சிங்கில் அட்வைஸ் கேட்பார். அதை ஃபாலோ பண்ணி அன்னைக்கு நாளை கழித்து ஒரு நாள் தப்பிச்சிடுவார். ஓகே. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஜெயிலில் இருந்த காலத்தில் ஒரு நாள் சடனாக ராஜா இப்படி வரும்போது இவர் அன்னைக்கு ஐச்சிங்கில் கேட்டு வச்சிருப்பார் எப்படி நடந்துக்கணும்னு. அதாவது ஒரு கையால் ஆகாத, ஒரு பலவீனமான, ஒரு பயம் இல்லாத மனுஷன், அவரால் எந்த கெடுதலும் நமக்கு வராது அப்படிங்கிற எண்ணம் மனசில் ராஜாவுக்கு வந்த உடனே ராஜா என்ன நினைப்பார், இவர் வந்து வயசாயிருக்கு, இவர் மீதி காலம் இவர் இருந்துட்டு போட்டோமே சந்தோஷமாக, எதுக்கு ஜெயிலில் அப்படின்னு சொல்லி ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிவிடுவார். அப்புறம் தான் நடந்தது விஷயம். ஜெயிலேருந்து வெளியில் வந்த பிறகு கிங் வென் தன்னுடைய ஒரு பெரிய முயற்சியினால் ஒரு பெரிய படையை திரட்டி அப்போ ஆண்ட மன்னரை பதவி நீக்கம் செஞ்சுட்டு இவர் தன்னுடைய ராஜ்யத்தை அமைப்பார். ஓகே. அதுக்கு பேர் ஜாவ் டைனஸ்டின்னு பேர். ஓகே. அது வந்து கிங் வென். ஓகே. கிங் வென் வந்த பிறகு அவருடைய மகன் டியூக் ஆஃப் ஜாவ், அதாவது ராஜா கீழே பதவி, அவர் கொஞ்சம் அடிஷன்ஸ் இந்த ரைட்டிங்க்கு போடுவார். ஓகே. அது வந்து மூவிங் லைன்ஸ் அப்படின்னு பேர். ஓகே. ஸோ இதை வந்து ஆதி காலத்தில் வந்து பேம்பூவில் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி. ஓகே. இது மூங்கிலில் எழுதினது. இங்கே தமிழ்நாட்டில் ஓலை சுவடிகள் இருக்க மாதிரி இங்கே மூங்கில் எழுதியிருக்காங்களா சார்? ஆமாம். இவங்க மூங்கில பதப்படுத்தி அதில் வந்து மை உண்டாக்கி அதில் கேலிகிராஃபிக் பென் இருக்கும். ஓகே சார். அதை கொண்டு எழுதுகிற ஃப்ரீ ஃப்ளோயிங் ரைட்டிங். ஓகே. இப்போல்லாம் பால் பெனில் எழுதுறதுனால எழுத்தெல்லாம் சுருங்கி வச்சு. ஆமாம். அதர்வைஸ் ஏன்ஷியன் மேண்டரின், இது வந்து எழுதின மொழி வந்து மேண்டரின். சைனீஸில் இப்போ பேசுகிறாங்களா? மேண்டரின். இப்போ வந்து 2 விதமான டயலாக்ட்
மேண்டரின் கேண்டனீஸ். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாய்வான், ஹாங்காங் அங்கெல்லாம் கேண்டனீஸ், நார்த் ஆஃப் வியட்நாம் அங்கெல்லாம் கேண்டனீஸ் இருக்கும். மெயின்லேண்டில் மேண்டரின் இது அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகே. ஸோ இது வந்து மேண்டரினுக்கும் முற்காலத்துன்னு சொல்லலாம், ஏன்னா பழையது 5000 வருஷம். ஓகே. இந்த மாதிரி எழுதின இதுக்கு பேர் பேம்பு டெக்ஸ்ட் அப்படின்னு பேர். ஓகே. சமீப காலத்தில் ஒரு 50 வருஷம் முன்னாடி சில்க் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருத்தருடைய சமாதியில் ஐச்சிங் சில்க் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஊரில் ராஜாக்கள்லாம் அந்த பட்டயம், ஓலை கொடுத்தல், கல்வெட்டுகள், இந்த ராஜாவுடைய தகவல் கொடுக்கறதுக்கு எழுதி கொடுப்பாங்க. ஆமாம். ராஜமுத்திரையோட போய் அது கொடுக்கும். அந்த மாதிரி இது வந்து சில்கில் எழுதின ஐச்சிங் டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே. ராஜா வந்து கண்டுபிடிச்சது வந்து மவங் துய் அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிப்பாங்க. ராஜாக்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவா? அது வந்து ஐச்சிங் எழுதி அதே ப்ரிசர்வ் பண்ணதே. ஓகே. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பயும் சைனாவில் ட்ரெடிஷன் என்னென்னா பரி பண்ணுவாங்க. ஓகே. பரி பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருள், படிக்கணும்னு நினச்சது சொன்னால் சிரிப்பு மாதிரி இருக்கும், அவங்களுக்காக ரூபாயை கொளுத்துவாங்க. அப்படியா? அர்த்தம் என்னன்னா, இவங்க இந்த பணம் வந்து மேல் உலகத்தில் அவங்களுக்கு போகும். ஓகே. அங்கே அவங்க செலவு பண்ணி ஈஜிப்டில் அவங்களுக்கு பிடிச்ச பொருள் அந்த இதில் போடுவாங்க, எல்லாம் வைக்கிறது. ஓகே. அங்கே எழுதின புக்கு வந்து புக் ஆஃப் லிவிங் அண்ட் டெட். ஓகே. ஈகிப்தில் நான் எகிப்சாலஜி படிச்சிருக்கேன். ஓகே. அதில் அண்டர்வேர்ல்டு கிங் காட் பேர் அனுபிஸ். ஓ. அண்டு மெயின் காட் பேர் ரா. ஓகே. ரா இஸ் சன் காட். ஓகே. அவங்களுடைய மெயின் வந்து ஐசிஸ்ங்கிற ஓகே ஃபீமேல் காடஸ், லைக் மதர் காடஸ் நம்ம ஊர் மாதிரி ஐசிஸ். ஓகே. எல்லா நாட்டிலையுமே இந்த மாதிரியான அந்த மாதிரி உண்டு. சேம்னஸ், அதை தான் என்ன சொல்லுவாங்க, சேம்னஸ். ஓகே. அதாவது ட்ரூத்துக்கு வந்து சேம்னஸ் ஓகே ரொம்ப காமனாக இருக்கும். ஓகே. இடம், பொருள், காலம் வித்தியாசப்படுமே தவிர உண்மைகள் மாறாது. வேற வேற ரூபத்தில் அங்கே வேற வேற. அதை தான் புத்திஸ்ட் ரைட்டிங்கில் என்ன சொல்லுவாங்க, ஃபார்ம் அண்ட் கண்டென்ட். ஓகே. அதுதான் வந்து பிரஜ்ஞா பரமித ஹிதய சூத்ரா, அது படிச்சிருக்கேன் நான். ஓகே. அதான் இங்கிலீஷில் வந்து ஹார்ட் சூத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லும்போது சாரிபுத்ராங்கிறவருக்கு புத்தா சொல்லி கொடுப்பார். ஓ. அப்போ விளக்குற ஒன் ஆஃப் த கான்செப்ட் வந்து ஃபார்ம் அண்ட் கண்டென்ட். மனுஷங்களுக்கு என்ன கஷ்டம்னா, சில நேரங்களில் ஃபார்மை மட்டும் தேடிண்டே போவாங்க, ஓகே, கண்டென்ட்டை விட்டுருவாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? ஃபார்ம், கண்டென்ட் புரியல. இது இப்போ வி ஆர் ஹியூமன். ஓகே. தட் இஸ் ஒன் ஃபார்ம். ஓகே. திஸ் இஸ் சம்திங் இன்அனிமேட். ஓகே. அதாவது லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங், அது எதுவும் அவன் லிவிங்லேயே ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் வந்து எப்படின்னா வந்து திஸ் இஸ் அதர்வைஸ் அ பேப்பர், பட் when the content is added this becomes a book. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஃபார்ம் இஸ் கண்டென்ட். ஓகே. சோல், அந்த நம்ம உடம்போட சோல் கனெக்ட் ஆகும், உணர்த்திக்கலாம் அது. ஓகே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சூத்ரா படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கணும்னா இந்த இது தெரிஞ்சிருக்கணும். அதில் டைம் பற்றி சொல்லியிருப்பார், சமய, அசமே, அசமாசமே. நீங்கள் கேட்டிங்களா காலம்? ஆமாம். காலத்தை குறிக்கிறது. அதாவது இப்போ இதய சூத்ரா படித்தா ஹையஸ்ட் விஸ்டம் தெரியும். அது பார்த்தா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஓகே. அது சொல்லுவாங்க, ஏகஸ்மின் மயாஸ்ருதம் கிரிதார குடே அப்படின்னு ஆரம்பிக்கும். ஐ ஒன்ஸ் ஹர்ட். புத்தா வந்து தான் சொன்னேன்னு சொல்ல மாட்டார், ஐ ஹர்ட் அப்படின்பார். ஓகே. த்ரூ தி ட்ரெடிஷன், கேள்விப்பட்டதை சொல்கிறேன்றாரு. தன்னோட அதனால தான் ஸ்ருதி ஸ்மிருதி அதெல்லாம் அப்படி வரும். ஓகே. எனிவே அந்த நாலேஜ் அப்படி கொடுக்கப்பட்டது. ஓகே சார். அதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கு பேர் ஓரல் ட்ரெடிஷன். ஓகே. ஐசிங்கும் ஓரல் ட்ரெடிஷனில் ரொம்ப காலம் இருந்து அதுக்கப்புறம் எழுத்தால் எழுதப்பட்டு மூங்கில் பேம்பு டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சில்க் டெக்ஸ்ட். ஓகே சார். பேம்பு டெக்ஸ்ட்டை கண்டுபிடிச்சதை வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு கொண்டு வந்தவர் வந்து ரிச்சர்ட் வில்லம் அப்படிங்கிற ஜெர்மன் ஆத்தர். சைனீஸ் மெத்தடை ஜெர்மனில் இருந்தவர் கொண்டு வந்திருக்காரு இல்லையா? ரிச்சர்ட் வில்லம்ங்கிற என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு காரணத்துக்காக சைனாக்கு போவார். அங்கே மதமாற்றம், மதம் சம்பந்தமான விஷயங்கள் எதையும் ஈடுபடாமல் அவர் இந்த மொழி, கலாச்சாரம், சீன தேசத்து பண்பாடு, ஐச்சிங் இது மேலே ஈடுபாடு ஏற்பட்டு அவர் சைனீஸில் உள்ள ஐச்சிங் படிப்பார். ஓகே சார். மொழி கற்றுண்டு ஆசானை வச்சு ஐச்சிங் படித்து அதை சைனீஸ்லேருந்து ஜெர்மனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஓகே. அந்த ஜெர்மனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதை நம்ம எல்லாம் மதிக்கக்கூடிய கார்ல் குஸ்டவ் யுங், அதாவது இன்றைக்கி உளவியல் அப்படிங்கிற அந்த நாலேஜுக்கு தந்தைன்னு சொல்லலாம். அவர் இதை வந்து ஜெர்மனில் 30 வருஷம் படித்தார். படிச்சுட்டு அவர் மனசில் ஒரு எண்ணம் வரும், நம்ம படிச்சிட்டோம் ஜெர்மனில், இதை ஆங்கிலம் பேசும் மக்களுக்கு கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவர் தன்னுடைய முயற்சி எடுத்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண அரேஞ்ச் பண்ணுவார்.
ஓகே சார். ரிச்சர்ட் வில்லம் எழுதினாரு. கார்ல் குஸ்தவ் யுங் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்லேஷன் ஹெல்ப்டு பை கேரி பெயின்ஸ். ஓகே. கேரி பெயின்ஸுங்கிறவுக்கு இங்கிலீஷும் ஜெர்மனும் தெரியும். அவர் வந்து அவர் டிரான்ஸ்லேட் என்ன பண்ணியிருக்காரு இந்த தன்னுடைய கையால் ஒரு 300 எழுதுவார். ஓகே. இந்த எடிஷனுக்கு அது பண்ணின வருஷம் 1949. ஸோ இந்த ஃபோர்வேர்டோட அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கு இடையில 1900 அந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் லெகே அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் நேஷ்னல் ஐச்சிங் படிச்சுட்டு டைரெக்டாக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஓகே சார். மேக்ஸ் முல்லர் அது பண்ணாதான் இப்போ இருக்கிற நமக்கு ஐச்சிங். ஸோ இப்படி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ். ஒரிஜினலாக அவங்க மொழி மாற்றம் மொழியை கற்றுண்டு அதில் உள்ள ஆர்வத்தை புரிஞ்சுண்டு நுணுக்கங்கள் தெரிஞ்சு மொழி மாற்றம் நேரடியாக பண்ணினவங்க. அதனால் இந்த ரைட்டிங்கை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் ஓகே அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இவங்க ஃபாலோ பண்ணது அந்த பிரின்சிபல்ஸ் அக்செப்டட், அதாவது முறையான மொழி மாற்றம் விதிகள் அதையெல்லாம் கடைப்பிடிச்சு இந்த வார்த்தைக்கு இந்த சத்தம், இந்த வார்த்தை இங்கே கூட்டாக வரும், இங்கே தனியாக வரும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் உணர்ந்து படித்து பண்ணாங்க. இதை பண்ணுறதுக்கு 2 டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ஸ் அப்ரூவ் பண்ணாங்க. ஓகே. ஒன்று வேர்டு கில்ஸ், இன்னொன்று பின்யன். ஓகே. இதில் என்ன வித்தியாசம்னா சவுண்டு மாறுபடும். ஓகே. வேர்டு கில்ஸ்க்கும் பின்யனுக்கும் அவ்வளோதானே தவிர இவங்க அக்செப்டட் டிரான்ஸ்லேஷன் ஃபாலோ பண்ணி இந்த சைனீஸ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ இப்படி ஆங்கிலம் பேசும் நம்மளாம் ஈஸியாக படித்து புரிஞ்சிக்க முடியறதுக்கு இதெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து இன்றைக்கி நம்ம கையில் இது வர்றதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் மெயினாக. ஓகே சார். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சைனாவை ஆண்டவங்க 20 மன்னர்கள், 20 ராஜ வம்சங்கள். பொதுவாக அங்கே எப்படின்னா ஆட்சி மாறும்போது லைப்ரரி, ரிச்சுவல்ஸ், அந்த மாதிரி மதம் சம்பந்தமான விஷயங்கள், வேறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொளுத்திடுவாங்க. ஓகே. என்ன ஆச்சரியம்னா இந்த ஒரு புக்கை மட்டும் 20 ராஜவம்சமும் பத்திரப்படுத்தி வச்சாங்க. அழியாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. அதனால தான் அது காலம் கடந்து கை கடந்து நமக்கு வந்திருக்கு. என்ன காரணம் சார்? காரணம் என்னன்னா, ஒன்று அதன் மேல் உள்ள மரியாதை, அதுதான் விஸ்டம், ஆரிஜின் ஃபார் ஆல் நாலேஜ், எ சோர்ஸ் ஃபார் ஆல் ரைட்டிங்ஸ். ஓகே. ஒரு ஸ்லைட்டாக டீவியேட் பண்ணுவோம். அங்கேருந்து பக்கத்தில் ஜப்பானுக்கு போனோம்னா ஜப்பானில் தோக்குகாவா பீரியட், இடோ கிங்டம் அப்படின்னு சொல்லி ஒரு 300 வருஷம் ஐச்சிங்க அவங்க மொழியில். ஜாப்பனீஸில் இதுக்கு பேர் இக்கிடான். ஓகே. சைனாவில் ஐச்சிங், ஜாப்பனீஸில் இக்கிடான். இக்கிடானை அவங்களுடைய லைஃப்பில், வாழ்க்கை முறையில், அரசியலில், மக்களை ஆட்சி செய்கிற இதில் ஒரு வரி போடுறது, ஒருத்தரை தூதுவர் அனுப்புறது, ஒருத்தரை பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து அவங்க நடத்துகிறாங்களான்னு பார்த்து மக்களை வழிகாட்டுறதுக்கு அமைச்சு கொடுக்கறது, இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு நிற்கலை. சவுத் கொரியாவில் இதுக்கு பேர் ஜியோக். இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண அர்த்தம் என்னென்னா சேஞ்ச் ஆஃப் ஜாவியே. இது வந்து ஜேசான் அப்படிங்கிற ஒரு டைனஸ்டினால் பேட்டர்னைஸ் பண்ணாங்க. ராஜாக்கள் பேட்டர்னைஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி விஸ்டம் எல்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகே. ஓகே. அது கடந்து மங்கோலியாவில் இதுக்கு பேர் குலில். ஓகே. ஐச்சிங்கிறது தான் இத்தனை நேமில் ஒவ்வொரு நாடுகளில், வேறு நாட்டில். ஓகே. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா சவுத் கொரியன் ஃப்ளாகில் ஐச்சிங் இருக்கும். இப்போ இருக்கிற ஃப்ளாகா? இப்போ இருக்கிற ஃப்ளாக் இது. ஓகே. இதில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 4 எலிமெண்ட்டும் ரெப்ரசன்டிங் 4 கார்டினல் பாயிண்ட்ஸ். ஓகே. அதில் என்ன இருக்கும்னா ஹெவன், எர்த், வாட்டர், ஃபயர். ஓகே. அதனால இதில் இருக்கும். ஓகே. 5 ஐம்பூதங்கள். இது 4 ஐம்பூதங்கள். ஆக்சுவலாக வந்து நல்ல கேள்வி இது. இங்கே 8 இருக்கும். ஓகே. எப்படின்னா எர்த், வாட்டர், ஃபயர், லேக், விண்ட், தண்டர், மவுண்டன். ஓகே. அப்படி இது கொஞ்சம் கூட. எப்படின்னா ஏன்னா ஒரு எலிமெண்ட்டை 2 ஆக்குவாங்க. அந்த மாதிரி 3 எலிமெண்ட்டுக்கு 2 வரும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 5 எலிமெண்ட்ஸில் மெட்டல் அப்படின்னு இருக்கும். இங்கே யாங் மெட்டல், இன் மெட்டல்னு இருக்கும் ஐச்சிங்கில். ஓகே. 5 எலிமெண்ட்டில் வுட்டுன்னு இருக்கும். இங்கே யாங் வுட், இன் வுட்னு இருக்கும். ஓகே. இங்கே எர்த்துன்னு இருக்கும். இங்கே யாங் எர்த், இன் எர்த். ஓகே. இன் எர்த்துனா சாதாரண பூமி, யாங் எர்த்துனா வளர்ந்த பூமி. பூமி வளர்ந்தா மலை. ஓகே. அதான் யாங் எர்த். கை இப்படி மேலே போச்சு பாரு. அதனால தான் இப்படி வருவாங்க. அந்த சிம்பிளை எழுதும்போது மேலே மட்டும் ஒரு க்ளோஸ்ட் லைன் இருக்கும். இப்போ சைனீஸ்லாம் ஒரு இன்யான் வருமே, அந்த இதுதான் இன்யாங். இது நடுவில் இருக்கு பாரு. ஓகே. ஓகே. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இதோ. ஓகே. ஓகே சார். பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே. அதான் ஒயிட்டில் இருக்கிறது பேர் யாங். ஓகே. பிளாக்ல இருக்கிறது பேர் யின். அது 2க்கு நடுவில் ஒரு
புள்ளி இருக்கும். அது என்னன்னா அர்த்தம் என்னன்னா, இதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐச்சிங். ஓகே. ஆல் திங்ஸ் ஆர் பவுண்ட் டு சேஞ்ச். ஓகே. சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே. நத்திங் இஸ் பெர்மனன்ட் எக்ஸப்ட் சேஞ்ச். ஓகே. ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, த yang ஆஸ் அ பிளாக் ஸ்பாட். ஆமாம். பிளாக்கை வந்து இன்னு வச்சுக்கும், ஒயிட்டை வந்து யாங்குன்னு வச்சுக்கும். ஒயிட்டில் இருக்கிற பிளாக் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, there is a potential to change to yin. Okay. Yin has a nature to become yang by itself or by the effort. Okay. So everything is in a constant flux. Okay. எல்லாம் வந்து அந்த மாறும் தன்மையை காட்டிகிட்டே இருக்கும். அதுதான் உணர்த்துது இது. இப்போ இதெல்லாம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து காஸ்மாலஜின்னு பேர். இந்த காஸ்மாலஜி வந்து காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்களே, அது அந்த இது ரிலேட்டட், அதையெல்லாம் கடந்தது. ஓகே. எனர்ஜிங்கிறது கொஞ்சம் சின்னது. ஓகே. காஸ்மாலஜியில் பார்த்தீங்கன்னா அது வந்து இது ஆரிஜின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து மூலம், இதனுடைய மூலம் என்னன்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் என்ன சொல்லுன்னா, ஃப்ரம் நத்திங் கேம் ஒன். ஓகே. ஒன் gave birth to two. ஓகே. டூ gave birth to four. they gave birth to many. ஓகே. இது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக 2 பவர் ப்ரோக்ரெஷன் 2 4 8 16 32 64 வரும். ஆமாம். ஓகே. ஸோ இந்த 2 × 4 மியூட்டேட் ஆகி 8 வரும். ஓகே. அந்த 8க்கு பேர் 8 ட்ரையாகிராம்ஸ். ஓகே. அது இப்படி இருக்கும். ஓகே. ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு 3 லைன் இருக்கும். ஓகே. அதுக்கு பேர் ட்ரையான்னு பேர். ட்ரையா லாட்டினில் வந்து 3ன்னு அர்த்தம். ஓகே. இது 8 ட்ரையாகிராம் இருக்கும். ஓகே. இந்த 8 ட்ரையாகிராமும் சேர்ந்தது தான். அதை வந்து ரவுண்டாக போட்டோம்னா இப்படி வந்துடும். ஓகே. சர்க்குலர் பேட்டர்ன். ஓகே. இதுக்கு பேர் பா குவா. பாங்கிறது சைனீஸில் நம்பர் 8 குறிக்கும். இதில் 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. சொன்னேன் இல்லையா, ஹெவன், எர்த், வாட்டர், ஃபயர், தண்டர், மவுண்டன், லேக், விண்ட். ஓகே சார். 8. அந்த 8ல் மெயினான 4 தான் இதில் எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே சார். ஓகே. அவங்க புரிஞ்சவங்க. ஏன்னா இதுதான் கான்ஸ்டன்ட். இது 4 கார்டினல் பாயிண்ட்ஸ், ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இந்த ஐச்சிங்கிற ஐட்டிங் நம்ம கைக்கு வந்திருக்கு. இப்போ இருக்கிற மாடர்ன் ஏஜில் ஐச்சிங் வந்து எப்படி கணிக்க முடியும் சார்? இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஐச்சிங்கில் ப்ரெடிக்ட் பண்ண வந்தோன்னா நீங்கள் என்ன மெத்தடில் அவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? வெரி குட். இந்த கேள்வியை நான் மாற்றி சொல்கிறேன். ஓகே. ஐச்சிங்கிறது ஒரு பாடி ஆஃப் நாலேஜ். ஓகே சார். அதை நம்ம எப்படி அணுகிறது? ஏதோ ஒரு தேவைக்காக. இந்த தேவை என்னங்கிறதே இன்னொரு கேள்வி. அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட். எந்த ஏரியா என்னுடைய வாழ்க்கையில் ஐச்சிங் எனக்கு உதவி செய்ய முடியும்? ஆமாம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு ஓகே. படிப்பு, பிரயாணம், சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது, கோர்ட்டு கேஸு, கல்யாணம், டைவர்ஸ், புதுசாக ஒரு இடத்துல போய் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஓகே, ஒரு அசட் வாங்குறது, ஓகே, ஒருத்தரோட கூட்டு சேர்ந்து வியாபாரம் பண்ணுறது, ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ வெளிநாடு போகிறது, வெளிநாடு படிப்புக்கோ வெளிநாடு வேலைக்கோ. ஓகே. ஸோ இப்படி அது போக ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். ஓகே. ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுன்னு வந்த ஒரு வார்த்தை இதில் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஜென்மம் வேணும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே. நம்ம ஊரில் சித்தர்கள் இந்த வழியில் போனவங்க, அவங்க எத்தனையோ வழிகாட்டி இருக்காங்க. அவங்களில் குறிப்பாக இதோட சம்மந்தப்படுத்தி சொல்லக்கூடியவர் போகமனிவர். ஓகே. அவருக்கு பேர் சைனாவில் வே போயாங். ஓகே. அப்படிங்கிற பேரில் அவர் இருந்து அவர் வந்து இந்த இரவாமை இல்லை நீண்ட காலம் உயிர் வாழறது, அதுக்கான காயக்கல்பம், குளிகை அதெல்லாம் கண்டுபிடிப்பார். ஓகே. அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் தெற்கே வரல. தெற்கேன்னா நம்ம இமயமலைக்கு கீழே. ஏன் சார்? அவர் அங்கே இருந்தபோது ப்ராக்டிஸ் பண்ணது. அது ரொம்ப உறுதியாக ரெஃபரன்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஓகே. ஸோ எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்லிட்டேன். எப்படி, அதாவது இது வந்து அந்த அந்த நாலேஜை நம்ம கேள்வி கேட்குறோம். ஓகே. கேள்விங்கிறது ஒரு மீடியம், நம்மளுடைய மனசில் உள்ள எண்ணங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்துறது. எதையெல்லாம் கேட்கலான்னு சொன்னேன். இப்போ எப்படி கேட்கணும்? கேட்குறவங்க வந்து பயபக்தியோடு கேட்கணும். ஓகே. மதிப்பு மரியாதையோடு இருக்கணும். ஓகே. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசட்டை அடக்கத்தோட. ஐச்சிங்கே சொல்லி இந்த புக்கிலேயே எழுதி இருக்கும். சாப்டர் நம்பர் 4 அதில் என்ன சொல்லுன்னா, இட் இஸ் த யங் ஃபூல் சீக்கிங் மை விஸ்டம். லைக் ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்காரு, நீங்கள் ஒரு வயசானவர்,
ஓகே. பல ஆயிரம் வருஷம் வாழ்க்கை அனுபவம், உலக அறிவு, ஞானம் அதெல்லாம் பெற்றவர் உட்கார்ந்துருக்கார். அவர்கிட்ட இந்த பையன் வந்து கேட்கும்போது முதல் முறை அடக்கமும் மரியாதையோடையும் என்ன கேள்வி கேட்டால் நான் உனக்கு நல்ல பதில் சொல்லுவேன். அதை விடுத்து சொன்னதை மதிக்காமல் பாதை மாதிரி கோண கேள்வி, இந்த சகுனித்தனமான அந்த இதெல்லாம் கேட்டால் நான் உனக்கு நல்ல பதில் சொல்ல மாட்டேன். ஓகே. அப்படின்னு சொல்லி இதில் ஒரு சாப்டர்லேயே எழுதியிருக்கோம். ஓகே. இது என்ன உணர்ந்துக்கணும்னா நம்ம எப்படி ஐச்சிங் கூட டீல் பண்ணுறது ஓகே அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு இது அனுபவத்தில் கண்டது. ஒரு இடத்துல போய் அந்த கேள்வியை கேட்டுட்டு அதே கேள்வியை திருப்பி ஐச்சிங்கில் வந்து கேட்டாங்கன்னா ஐச்சிங் வில் டெல் யூ ஆல்ரெடி ஆஸ்க் திஸ் கொஸ்டின். வேற எங்கேயா கேட்டு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாமே. ஓகே. எதுவோ அது எதுவாக இருந்தாலும் அது ஏன் கேட்டாலும் சொல்லாது. ஓகே. நீ ஏற்கனவே கேட்டுட்டு இங்கே வந்திருக்க ஓகே அப்படிங்கிறது அவனுக்கு எடுத்த உடனே தெரியாது, எனக்கு உணர்த்தும். ஓகே. இல்லை 2 டைம் கேட்குறது நல்லதானே, சரியா வேண்டாம். கன்ஃபர்மேஷன். ஓகே. அப்பயும் அந்த சின்சியாரிட்டி இருக்கணும். ஓகே. எனக்கு பதில் இருக்குது ஜோபியில், நான் இதை வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த குணம் இருக்குது. ஓகே. அதாவது ஐச்சிங் வந்து உங்களை ஓகே ஒரு முழு மனிதன், ஒரு நேர்மையானவன், நல்ல பாதையில் போகிறவன், ரைட் தாட், ரைட் வேர்ட், ரைட் ஆக்ஷன், ரைட் ஃபுட், ரைட் ஜாப், ரைட் ஏர்னிங், சுப்பீரியர் பர்சன் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே வந்திருக்கும். ஓகே. இந்த குணங்கள்லாம் இருந்து வந்ததுன்னா தான் அந்த சுப்பீரியர் பர்சன் ஆக முடியும். ஓகே. அந்த ஐச்சிங்கிற நாலேஜோட ட்ராவல் பண்ணணும்.